ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் நேத்திக்கு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது, அதாவது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, நான் அப்போவே அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாஸில் பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்க தான் செய்வாங்க. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஓகே, நான் இந்த மெசேஜில் இருந்து இன்டைரக்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் புரட்சி பண்ணி அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, அது வந்துட்டு பாசிபிளும் கிடையாது. ஓகே, நாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம், அதில் நாம் எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு திங்க் பண்ணணுமே ஒழிஞ்சி, இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டீகோட் பண்ணுறதுக்காக இந்த சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் இங்கே புரட்சி பண்ண வரல, நான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதன் மூலமாக வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நேத்திக்கான வீடியோலேயே நாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட் சார்ட்லேருந்து 3 மினிட் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் மார்னிங் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கேப் அப் ஆகிட்டு நேத்தியோட வீடியோஸில் நாம் சொன்ன மாதிரியே, அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் லோ கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் வந்துட்டு ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 25,214 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள், இங்கேருந்து கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட் இதோட ஹை வந்துட்டு போனது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,196, ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு இங்கே மிஸ் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கி ஏதாவது ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு எடுத்திருக்கோமா அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு எதுவுமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்த வந்துட்டு கூர்மையாக வந்துட்டு கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து டர்ன் ஆகி கீழே வந்தாலுமே நமக்கு எந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இதை என்கிட்ட பர்சனலாகவே ரொம்ப பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே தெரியும், நாம் என்ன நினைப்போம், இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கா, அது அடுத்த கேண்டில் வந்துட்டு ரிவர்சல் கேண்டில் வரணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்கவே இல்லை. அகைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதாவது 25,029 அப்படிங்கிற ரேஞ்சில் இங்கே வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்காது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வந்த டைம் 11:42. நாம் எப்பயுமே வந்துட்டு ஒரு 10:45க்குள்ளே ஒரு ட்ரேடு வந்ததுலாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண மாட்டோம். ஓகே, ஆஃப்டர் 1:15 நான் வந்துட்டு பார்க்கும்பொழுது என்ன இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் இங்கே, அதாவது இந்த பிளாக் கலர் லைன் இருக்குல்ல, இது ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேப் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் அதுக்கு எல்லாமே வந்துட்டு இடம் கொடுக்காம அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2:15 ஆகுது. நான் இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்
போகிற ட்ரெண்டில் வந்துட்டு நம்ம போகணும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எந்த ஒரு ட்ரேடுமே வரல. நம்மளோட கேபிட்டல் நம்மகிட்டயே பாதுகாப்பாக இருக்குது. மார்க்கெட் என்ன தான் வந்துட்டு எவ்வளோ தூரம் மொமெண்டம் ஆகியிருந்தாலும் நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணோம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி மொமெண்டம் வந்துட்டு எத்தனை நாள் கொடுத்துரும் சொல்லுங்கள்? மந்த்லி ஒரு 3 times 4 times டெய்லியுமே வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹை பாருங்கள் 25,200 அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்ஸா. லோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 24,800. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. இதே போல் எத்தனை நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மொமெண்டமே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நாம் வந்துட்டு அந்த மாதிரி டேஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் ஆல்ரெடி ட்ரிகரான எல்லா ப்ரைஸையும் வந்துட்டு நான் டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்செக்ஸோட சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே, எதனால் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் தான் அடுத்த 3 நாட்கள் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களும் நாம் சென்செக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். புதன் அண்டு வியாழன் இந்த 2 நாட்களும் நாம் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நியரஸ்ட் எக்ஸ்பைரியில் தான் காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா காமா எஃபெக்ட் நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கும் பொழுதே தெரிகிற செல்லிங் கேண்டல் எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் கேண்டல். இதை எதனால வந்துட்டு நான் சாலிடான செல்லிங் கேண்டல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஒரு ரெட் கேண்டல் பார்க்கும் பொழுது டாப்பில் விக் அதிகமாக இருக்கணும், பாட்டமில் கம்மியாக இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நான் சாலிடான செல்லிங் கேண்டல் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் பையிங் கேண்டல், க்ரீன் கேண்டலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த கேண்டல் மாதிரி பாட்டமில் விக் அதிகமாக இருக்கணும், டாப்பில் கம்மியாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பையிங் கேண்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாஸ்லேயும் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல்ஸுக்கெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்துட்டு ஒபே ஆகும். ஓகே, இப்போது நான் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்டாக வந்துட்டு சென்செக்ஸில் இருக்குது. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் பாயிண்ட் அப்படின்னு எந்த ஒரு பையிங் கேண்டலுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு பையிங் கேண்டலை மார்க் பண்ணலை. கடந்த 2 நாளாக நான் வந்துட்டு என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு அதிகமான வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. நாங்கள் 2 நாளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு, அதாவது புட் சைடு ஏதாவது ட்ரேடு வந்தது அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வையிலே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சென்செக்ஸில் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்துட்டு நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம சென்செக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணாலுமே நிஃப்டியை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வந்துட்டு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நிஃப்டி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 99% சென்செக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, இப்போது நிஃப்டியில் வந்துட்டு பார்க்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது சென்செக்ஸ் மாதிரியே நிஃப்டிலையும் வந்துட்டு 4 பாயிண்ட் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த 4 செல்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் நாம் ஒரு சில கிரைட்டீரியாவை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த செல்லிங் பாயிண்ட்லேயும் எப்படி வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறது, அதாவது இந்த 4 செல்லிங் பாயிண்ட் இருக்குது, இந்த 4 செல்லிங் பாயிண்ட்டை எப்படி வந்துட்டு 2 பாயிண்ட்டாக அல்லது 3 பாயிண்ட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன்.
இதை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க, மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒர்க் ஆகும், அல்லது நீங்கள் இப்போ பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது போல் சேவ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் அங்கே எந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோ, ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் ப்ரீவியஸாக நடந்த பையிங் கேண்டல் அல்லது செல்லிங் கேண்டல் அதை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.